விவேக் வந்து ரஜினி வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பார் வந்து. அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்பார். சார் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனநிலையை டக்குன்னு புரிஞ்ச 2 மகள்கள் யார் சார்? இது கஷ்டமான கேள்வி தான் அப்படின்னு சொல்லுவார். யோசிக்காம ஐஸ்வர்யா அப்படின்னுவார் ரஜினி. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன இதுவாகிறேன், என் முகத்தை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய என்னுடைய மூத்த மகள் தான். அதில் வந்து மாற்று கருத்து இல்லவே இல்லைன்னு. ஏன்னா ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் ஓய்வு எடுத்திருந்த போது கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து ஐஸ்வர்யா தான் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டு. ஒரு கட்டத்தில் ரஜினியை சொல்லிட்டாரான் வந்து, என்னம்மா பசங்கள்லாம் அங்கே விட்டுட்டு வந்திருக்கிற யாத்ரா லிங்காவை, நீ கிளம்பிப்போ, அவர் தனுஷ் வேற கஷ்டப்படுவார், மரும பிள்ளை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், அவங்கள பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க, மற்றவங்க இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு. ஏர்போர்ட்டில் இருந்து வந்த உடனே அவர் வந்து போயஸ் கார்டன் வீட்டுக்கு போகல, ஐஸ்வர்யா வீட்டுக்கு, தனுஷ் வீட்டுக்கு தான். அப்போ வந்து வீனஸ் காலனியில் குடியிருக்கிறாங்க, ஆழ்வார்பட்டியில். வண்டி நேராக அங்கே விட்டுன்றாரு. பொண்ணுக்கு வந்து அந்த மூத்த மகளுக்கு வந்து மகிழ்ச்சி தாங்க முடியல. எல்லா அப்பாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் குழந்தை இருக்கு பாருங்க, அந்த முதல் குழந்தை மேலே ஒரு பெரிய ஒரு பாசம் ஒன்றுங்க. அதுவும் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா சொல்லவே தேவையில்லை. அப்படி வந்து ஒரு பாசமான மகள். அந்த பாசமான மகள் அந்த சமயத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஐஸ்வர்யா திருமணம் பண்ணி கொடுக்க போகிறாருன்ற மாதிரியான அப்போ வந்து பத்திரிகையில் கிசுலாம் எழுதுனதுலாம் உண்டு வந்து. அந்த சமயத்தில் ஒரு சாதாரண நிலையில் இருந்த தனுஷ், அப்போ சாதாரண நிலையில் தான் இருந்தார், பெரிய படங்கள்லாம் பண்ணல, ஒரு பெரிய அவர் ஒன்றும் பெரிய வசதியான வீடு கூட இல்லை, நடுத்தர குடும்பம். இப்போ ரஜினி இடத்துல வேறு யாராவது இருக்கான்னு வச்சுக்க, என்ன ஆகும் வந்து, கடுப்பாயிடுவாங்க வந்து, இந்த கல்யாணத்தை பண்ண விடாமல் பண்ணிவிடுவாங்க வந்து, அதெல்லாம் பண்ணியே கூடாது. நான் ரஜினி வந்து நான் இன்றைக்கும் எளிமையானவன், இதில் என்ன இருக்குது, அத்தா ரஜினிகாந்தை நான் லவ் பண்ணும்போது நான் எப்படி இருந்தேன், அப்படின்னா பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டேன், ரைட்டு ஓகே அப்படின்னு நான் திருமணத்தை பண்ணி வச்சார். அந்த திருமணத்துக்கு பிறகு தான் தனுஷ்கான இவ்வளோ பெரிய வேல்யூ, இவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் வந்தது. நல்லா ஞாபகம் இருக்குது. 2004 நவம்பர் 18 போயஸ் கார்டன் வீட்டில் எளிமையான முறையில் இந்த திருமணம் நடக்குது. அந்த திருமணத்து போது, ஏன்னா அதே ஏரியாவில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரஜினியும் வந்து எளியும் புனியமாக இருக்கிறாங்க. அப்போ மகளுக்கு திருமணம், மூத்த மகளுக்கு திருமணம், ஒரே தெருவில் இருக்கவங்க ஒரு சிஎம் பகையெல்லாம் விடுங்கன்னு சொல்லி நேராக லதா ரஜினிகாந்தும் ரஜினியும் போய் அழைப்புதல் கொடுத்து அவங்களுக்கே மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. பகை வேறு நட்பு வேறுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக வரங்கன்ட்டாங்க. இது கூட ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க. என்னென்னா அந்த சமயத்தில் முகூர்த்தம் வந்து 10 மணிக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க வரத்துக்கு, ஜெயலலிதா வரத்துக்கு லேட் ஆகி போச்சு, அந்த அம்மா வரத்துக்கு. என்ன காரணம்னா, சட்டத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகள் திருமணம் வந்து கலைவாணராருங்களே. முதல்ல எங்கள் கட்சிக்கார், எங்கள் மந்திரி சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு இங்கே வரத்துக்கு 11 மணின்னு ஆகிடுச்சு. இல்லை ஜெயலலிதா வரமாட்டாங்க, ரஜினி மேலே இன்னும் கோபமாக இருக்காங்க, அவங்க வந்து பழி தூக்க போகிறாங்க, ஆச்சா போச்சான்னு அதுக்குள்ளேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அங்கேருந்து நாங்களாம் கூட நின்றுட்டு இருந்தோம். அதனால் டக்குன்னு வந்து இதுமாதிரி லேட் ஆகிடுச்சு, அந்த விழாவுக்கு போயிருந்தேன் நான் சொல்லி மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணி பாலச்சந்தர் தான் தாலி எடுத்து கொடுத்தார்.